விஜய் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும்போது, அவர் காருக்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காருக்கு. அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல. கட்சிய ரசிகர் மன்றம் மாரியே நடத்தினா போதும்னு நெனைச்சதுனால தான், இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை. கட்சியை கட்சி மாரி நடத்தணும். ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாரி நடத்தணும். தவிர வந்து அவர் ஒரு 4 சுவருக்குள்ளன்னு கூட சொல்ல மாட்டேன். ஒரு டப்பாக்குள்ள தன்னை போட்டு மூடிக்கிட்டே இருக்காரு. வேணுங்கும்போது திறந்து விட்டு வெளில வர்றாரு. சிபிஐ என்கொயரிக்கு கரெக்ட் டயத்துக்கு போறாரு. பிளேனுக்கு போகணும்னா கரெக்ட் டயத்துக்கு போறாரு. எல்லாத்துக்கும் போறாரு. ஆனா கரூர் கூட்டத்துக்கு மட்டும் லேட்டா வருவாராம். அரசியல் கூட்டம்னா லேட்டா தான் வருவாராம். அப்ப என்ன அர்த்தம்? மறைந்த தலைவருக்கும் நேரா போய் அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாம, எல்லார் பொம்மையும் வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டு, எல்லார் ஃபோட்டோவும் வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டு, வீட்லயே டபக்கு டபக்குன்னு மாலைய போடுறது. அதுவும் பிளாஸ்டிக் மாலையா, இந்த பேப்பர் மாலை என்ன மாலைன்னு தெரியாது. அதே மாலைய எடுத்து போட்டுற வேண்டியது தான் வருஷம் வருஷம். திதி குடுக்குற மாரி. இவர் பெரியார் பெரியாருங்கிறாருல்ல, பெரியார் சமாதி இவர் வீட்லேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 10 கிலோமீட்டர் இருக்குமா? வேண்டியது தானே! நான் போனா கூட்டம் வரும். நான் போனா கூட்டம் வரும். நீங்க போக வேண்டிய சிபிஐ ஆஃபீஸ்க்கு போனீங்களே, கூட்டம் வந்ததா? பட்டினப்பாக்கம் வீட்ல இருக்கீங்களா? அங்க கூட்டம் வருதா? அப்போ உங்களுக்கு தேவை என்றால் கூட்டம் வராத பார்த்துக்க முடியும். தேவைப்பட்டா அப்படியே ஜனங்கள வந்து நெல்லிக்காய் மூட்டை மாரி ஒரு இடத்துல சிதற விட்டு, அவங்க 41 நெல்லிக்காவ நசுக்கி இது பண்ணிடலாம் இல்லையா? இப்போ 50 ஆண்டு காலம் விஜயோட வயசை விட அதிகமான செங்கோட்டையன் கூட விஜய புகழறாருன்னா, பரிதாபமா தான் இருக்கு எனக்கு. நான் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டாக்டரேட் வாங்கினவன் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட படிச்சுன்ட்டு. நான் இப்போ 2ஆம் கிளாஸ் வாத்தியாரா போறேன். அந்த 2ஆம் கிளாஸ் வாத்தியார்கிட்ட போய் படிக்க போறேன். அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா கிட்ட இருந்துட்டு, இப்போ விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் புகழ் பாடுவது. சார், இந்த தேர்தல்ல அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும் சார்? எப்படி இருக்கும்? பாஜக என்பது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல். அத கட்டிக்கிட்டு யாரு வேணாலும் தண்ணீல குதிக்கலாம். கல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா 2 சீட்டு ஜெயிக்கிறவங்க 1 சீட்டு ஜெயிப்பாங்க. இல்லன்னா 3 சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு 1/2 சீட்டு ஜெயிப்பாங்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கும் பிஜேபி 3% ஓட்டை தாண்டவில்லை. இதுதான் உண்மை. பாமகவில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் எதுக்காக சார்? மாம்பழம் கதுப்பு யாருக்கு, கொட்டை யாருக்குங்கிற மாரியான ஒரு போட்டி. இருக்கிற ஒரு பழத்த முருகனாவது பரவால்ல, அப்பா அம்மாவ சுத்தி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க என்னடான்னா அப்பா அம்மாட்ட கேட்காம பையனே மாம்பழத்தை தூக்கிட்டு ஓட பார்க்குறாரு. ஆனால் பெற்றவரை எதிர்க்கக்கூடிய மகனை யாரும் விரும்ப மாட்டார்கள்.